உலக சாதனை பண்ணியிருக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, T20 வரலாற்றிலே எல்லாத்தையுமே நல்லாவே தெரியும். 200க்கு மேல அடிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்சை கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா 250க்கு மேல அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சேஸ் பண்ண முடியாது. இதுதான்ப்பா எல்லாத்தோட லாஜிக். அப்படியே சேஸ் பண்ணி வந்தாலும் கடைசி 5 ரன்னோ 10 ரன்னோ இல்ல 2 ரன்னோ இல்ல 1 ரன்ல கூட தோத்துட்டு போயிடுவாங்க. இது எல்லாரோட மனநிலை. இப்ப அந்த 250க்கு மேல அடிச்ச ரன்னை பீட் பண்ணிருக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப். என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நடந்த IPL மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கும் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் 261 ரன்னை கொல்கத்தா நைட் ரைடர்ஸை அடிக்க விட்டாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த டீமை பொறுத்த அளவுக்கு நரேன் இருக்காரு, ரசல் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் இருக்காரு, அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் இருக்காங்க. இப்படின்னு சொல்லி அந்த டீமே ஒரு கடப்பார டீமா தான் இருக்கு. இந்த டீம் அடிக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. சரி, 261 ரன் அடிச்சிட்டாங்க. இந்த ரன் அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா நிறைய பேர் ஒரு 80% பேர் கண்டிப்பா 201 ரன்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா, வேணும்னா இந்த மேட்ச் ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்சா இருக்கும், ஒரு 240 230 ரன் அடிப்பாங்க, கண்டிப்பா தோத்துருவாங்க அப்படின்னு தான் செகண்ட் பேட்டிங் ஆரம்பிக்க வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா பஞ்சாப்ல இருந்து ஜானி பெஸ்டோ ரொம்ப நாளா இறங்காமே வச்சிருந்தாங்க. 2 மேட்ச் இறக்கல, அவருக்கு ஆல்ரெடி ஃபார்ம் அவுட் அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சிருந்தாங்க. திடீர்னு அவர் இறங்கினார். அவருக்கு பார்ட்னரா சிம்ரன் ஹெட் இறங்கினாங்க. சிம்ரன் இறங்கினோடனே அவர் ஒரு பக்கம் விளையாட, இங்கிட்டு ஜானி பெஸ்டோ ஒரு பக்கம் விளையாட, சிம்ரன் 18 பந்துக்கே 50 போட்டாரு. 20வது பந்துல அவுட் ஆயிட்டு ரன் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜானி பெஸ்டோ தன்னோட கையில அந்த ரன் எடுத்து அவர் மெயின்டைன் பண்ணி 45 பந்துக்கு 100 ரன் அடிச்சு அவரோட ஸ்கோரை அவர் ஏற்றி வச்சிட்டாரு. இப்ப இங்க இதெல்லாம் மேட்ரிடா, ஜானி பெஸ்டோ அடிப்பாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த டீம்ல வேற யார் அடிப்பா? சாம் கரன் அடிப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எத்தனை ரன் அடிப்பாரு? நல்லா பார்த்தா 50 ரன் அடிப்பாரா? சாம் கர் வருவாரு, சரி அடிப்பாரா, அவங்க ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சசாந்த் சிங்கின்னு சொல்லி ஒரு பையன் இறங்கும். அந்த பையனை எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். IPL ஏலத்துல மாத்தி எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான் இந்த சசாந்த் சிங். இவரை நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஐயோ, இவரை எடுத்துட்டோமே, இவரால் விளாட முடியுமா முடியாதா, ஜெயிக்க வைப்பாரா மாட்டாரான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தது. ஆனா இவரால ஒரு மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நாங்க மாத்தி எடுத்தோம்னு சொன்னது தவறு தான், இந்த மாதிரி ஒரு பிளேயரை நாங்க மிஸ் பண்ணிருக்க கூடாது, ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா எங்களுக்கு இந்த பிளேயர் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. அதே பிளேயர் தான் இன்னைக்கு மேட்ச்ல இந்த உலக சாதனை படைக்கிறதுக்கு முக்கியமான பிளேயரா இருந்திருக்காரு. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பாக்கீங்க, ஜானி பெஸ்டோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல கடைசி வின் பண்றது வரைக்கும் 20 ஓவர் உள்ளதான் நின்னாரு. ஆனா கடைசி 5 ஓவர் இறங்கின இந்த சசாந்த் சிங் 68 ரன் கிட்ட குமிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்கீங்க, 9 6 பாலுக்கு பால் விரட்டி விரட்டி துரத்தி அடிச்சிருக்காருப்பா. இவர் அடிக்கலாம் மேக்சிமம் லாஸ் ஆயிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்ட்னர் இல்லை அப்படின்னா அந்த மேட்சை வின் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இவ்வளவு பெரிய டார்கெட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, அந்த பார்ட்னர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் மேல விக்கெட்டா விழுந்து அந்த மேட்ச் அவங்களால ஜெயிக்க முடியாது. 260 ரன்லாம் அடிக்கணும் அப்படின்னா அந்த ரன் சேஸ் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு பொறுமையா இருக்கணும் தெரியுமா? ஆனா அவங்க பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரன் அதிகமா இருக்கு, ரன் ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்த உடனே 6 4 தான் அடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அடிக்கும்போது நிறைய விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தகுதிபடி ஆக்கி 2 விக்கெட், மொத்தம் 2 விக்கெட் தான் வந்திருக்கு. 262 ரன்னையும் சேஸ் பண்ணி உலக சாதனை படிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த ரெக்கார்டை கண்டிப்பா பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இனி வரக்கூடிய மேட்ச்ல பார்த்தாதான் தெரியும். ஆனா உண்மையிலே